இன்றைக்கி நம்ம திருத்தணி போகிறதுக்காக பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். நம்மளோட ட்ரெயின் காலையில் 7:30 மணிக்கு வரும். ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 7:35க்கு ட்ரெயின் வந்தது. இந்த ட்ரெயினில் ஏறினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்னா இது திருத்தணியை போய் ரீச் பண்ணிடும். ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் ஆச்சு. காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால ட்ராவல் டயர்டு தெரியல. 10 மணிக்கு இந்த ட்ரெயின் திருத்தணியை வந்து ரீச் பண்ணிடுச்சு. திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருத்தணி மலைக்கு போகிறதுக்கு நம்ம தனியாக ஒரு பஸ் பிடிச்சி தான் போகணும். பஸ் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆனதுனால நம்ம இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி மலைக்கு போயிட்டோம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம திருத்தணி மலையை வந்து ரீச் பண்ணிட்டோம். சுவாமி தரிசனம் செய்கிறதுக்காக நம்ம இப்போ பொது தரிசனத்தில் தான் போயிட்டுருக்கோம். கூட்டம் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். இங்கே நிறைய பக்தர்கள்லாம் சேர்ந்து உண்டியல் காணிக்கை எண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 40 நிமிஷம் லைனில் இருந்திருக்கோம். சாமி பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்தாச்சு. முருகரை சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ மணி ஒரு 12 இருக்கும். 12:30 மணிக்கு நமக்கு ஒரு ட்ரெயின் இருந்தது. அதை பிடிக்கிறதுக்காக திரும்ப நம்ம சீக்கிரமாக ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். நம்மளோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல. ட்ரெயின் 1 hour லேட். ஸ்டேஷனில் 1 hour வெயிட் பண்ணி 1:30 மணிக்கு தான் ட்ரெயின் ஏறணும். இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு தான் பெரம்பூர் வந்து ரீச் பண்ணிச்சு. போகும்போது நமக்கு ஒன்றுமே தெரிலங்க, டயர்டாகல. வரும்போது ரொம்ப டயர்டாகிடுச்சு.